ஹாய் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடர்பான பல்வேறு செய்திகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கும் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுத் தேர்வுக்கான ஏற்பாடுகள், பொதுத் தேர்வுக்காக தேர்வுத்துறையினுடைய முக்கியமான உத்தரவுகள், இது சம்பந்தமான வீடியோ தான் இன்றைக்கும் நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க இருக்கிறோம். என்னென்ன உத்தரவு, எப்படிப்பட்ட உத்தரவு, என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருங்கள். அதாவது தமிழகத்தில் பொது தேர்வு எழுதக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 30 பக்கங்கள் கொண்ட முதன்மை விடைத்தாள் வழங்க உத்தரவிட்டுள்ளது. அதாவது தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு இன்னும் இந்த தேர்வுக்கு, அதாவது பொது தேர்வுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த நிலையில் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு முதற்கட்டமாக ஹால் டிக்கெட் வழங்கப்பட இருக்கிறது. இந்த ஹால் டிக்கெட் இந்த பிப்ரவரி மாத இறுதிக்குள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்த தேர்வில் எந்த விதமான ஆள் மாறாட்ட முறைகேடுகளும் நடைபெறக்கூடாது என்பதற்காக அரசு கூடுதலான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. தற்போது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாணவர்களுக்கு விடைத்தாள் கட்டுக்கள் மாவட்ட வாரியாக அனுப்பப்பட்டுள்ளது. இதன்படி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உயிரியல், தாவரவியல் மற்றும் உயிரி விலங்கியல் தேர்வுக்கு 14 பக்கங்கள் கொண்ட விடைத்தாள்களும், மொழிப்பாடம், அதாவது தமிழ், இங்கிலீஷ் இது போன்ற மொழி பாடங்களுக்கும் பிற பாடங்களுக்கும் 30 பக்கங்கள் கொண்ட விடைத்தாள்களையும் வழங்குவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது போக அரசு சார்பில் யாரை முதன்மை கண்காணிப்பாளராக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்கிற வழிகாட்டு நெறிமுறைகளையும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தனியார் பள்ளி முதல்வர்கள் மற்றும் துணை முதல்வர்கள் ஆசிரியர்களை நியமிக்கக்கூடாது, கண்காணிப்பாளர்களாக நியமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. அது போக தேர்வு நடைபெறக்கூடிய அன்றைய தினம் அந்த பாடத்தின் ஆசிரியராக இல்லாதவரைத்தான் கண்காணிப்பாளராக நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த அரை கண்காணிப்பாளர்கள் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றும், அரசு பள்ளி ஆசிரியர்கள் அல்லது துறை சார்ந்த அலுவலர்களாகத்தான் நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்வு நடத்தக்கூடிய, இப்போ தமிழ் தேர்வு நடக்குன்னா தமிழ் தேர்வு ஆசிரியர்களை கண்காணிப்பாளராக நியமனம் செய்யக்கூடாது. தமிழ் அல்லாத பாட ஆசிரியரைத்தான் கண்காணிப்பாளராக நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிற உத்தரவு தான் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்கப்படுறோம். அதே போன்று பொது தேர்வில் கடந்த ஆண்டு நடைபெற்றதை போன்று முறைகேடுகள் இந்த வருஷமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தேர்வுத்துறை ரொம்ப அவசரமாக கண்காணிப்பில் இருக்காங்க. அந்த தேர்வில் முறைகேடுகள் இல்லாத அளவுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தேர்வுத்துறை விதிகளை தேர்வின் போது முறை பின்பற்ற வேண்டும். புகார்கள் எழுந்தால் கண்காணிப்பாளர்கள் மட்டுமின்றி மையத்தை நிர்வகிக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் பொது தேர்வு நடைபெறக்கூடிய அந்த அவைகளிலிருந்து வினாத்தாள்கள் கசிந்தால் அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும். இப்படி பல விஷயங்களை இந்த தேர்வுத்துறை இந்த வருடம் பள்ளி கல்வித்துறையும் சரி தேர்வுத்துறையும் சரி தேர்வை சரியாக நடத்தி முடிக்க வேண்டும். எந்தவித சிக்கலும் இல்லாமல் திறமையாக நடத்தி முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. ஸோ மாணவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த முறை தேர்வுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பக்க
பக்காவாக பிளான் பண்ணி சரியாக செய்துட்டு வர்றாங்க. ஸோ நீங்கள் எந்த தில்லு முள்ளுக்கும் ஆளாகாமல், எந்த இடையூறுக்கும் ஆளாகாமல் சரியாக படிங்க, சரியாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய சேனல் வழியாக நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக்கிறோம். ஸோ இது போன்ற வேறொரு தகவலோடு இல்லது முக்கியமான ஒரு அவசரமான வேறு வேறு தகவல்களோடு நாம் மீண்டும் சந்திப்போம். பை பாய்.